அவசியம் திருக்குறள் படிங்க. ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க, விளக்கம் சொல்லிக் கொடுங்க, அதில் உள்ள அர்த்தத்தை சொல்லிக் கொடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிள்ளைகளுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மைண்டு வரும். அது சொல்கிறதால பிள்ளைங்களுக்கு ஒரு பாச உணர்வு ஏற்படும். நட்பை பற்றியும், வீடு, மக்கள், மனைவி, குடும்பம், ஒரு கெட்டவங்களை எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறது எல்லாம் அதில் வருது. கண்டிப்பாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதிகாரம் 82 போட்டிருக்கேன். அதிகாரம் 87 பகைமாட்சி. குறள் 861. வலியார்க்கு மாறேற்றல் ஓம்புக ஓம்பா மெலியார்க் மேல் மேகா பகை. வலியார்க்கு மாறேற்றல் ஓம்புக ஓம்ப மெலியார்க் மேல் மேகா பகை. விளக்கம். தம்மை விட வலியாரிடத்தில் பகையாக எதிர்த்து நிற்றலை விட்டுவிட வேண்டும். தம்மை விட மெலியவர் மீது பகை கொண்டு போர் செய்தலை விரும்ப வேண்டும். பகைமாட்சி. அதிகாரம் 87 குறள் 862. அன்பிலன் ஆன்ற துணையிலன் தான் துவான் என்பறியும் ஏதிலான் நட்துப்பு. அன்பிலன் ஆன்ற துணையிலன் தான் துவான் என்பறியும் ஏதிலான் துப்பு. விளக்கம். இனத்தார் மேல் அன்பில்லாதவனாகவும் வலிமையான துணை இல்லாதவனாகவும் உள்ள ஒருவன் எவ்வாறு பகைவரை வெல்வான்? பகைமாட்சி. அதிகாரம் 87 குறள் 863. அஞ்சும் அறியான் அமைவிலன் ஈகலான் தஞ்சம் எளியன் பகைக்கு. அஞ்சும் அறியான் அமைவிலன் ஈகலான் தஞ்சம் எளியன் பகைக்கு. விளக்கம். அஞ்ச வேண்டியவற்றுக்கு அஞ்சான், அறிய வேண்டியவற்றை அறியான், மற்றவருடன் பொருந்தி நடவான், மற்றவருக்கு எதையும் அளிக்க மாட்டான். இத்தகையவன் பகைவர்க்கு எளியவன் ஆவான். பகைமாட்சி. அதிகாரம் 87 குறள் 864. நீங்கான் வெகுளி நிறைவிலன் எஞ்ஞான்றும் யாங்கனும் யார்க்கும் எளிது. நீங்கான் வெகுளி நிறையிலன் எஞ்ஞான்றும் யாங்கனும் யார்க்கும் எளிது. சினம் நீங்கான் தன் மனத்தை நிறுத்தி ஆளமாட்டான். இத்தன்மை உடையவனாக ஒருவன் இருந்தால் எப்போதும் எங்கும் யாவர்க்கும். பகைமாட்சி. அதிகாரம் 87 குறள் 865. வழிநோக்கான் வாய்ப்பன செய்யான் பழிநோக்கான் பண்பிலன் பற்றார்க்கு இனிது. வழிநோக்கான் வாய்ப்பன செய்யான் பழிநோக்கான் பண்பிலன் பற்றார்க்கு இனிது. விளக்கம். நல்வழியை கருதான், நல்லவற்றை செய்ய மாட்டான், பழியை நோக்க மாட்டான், நற்பண்பு இல்லான். இத்தகையன் பகைவனால் எளிதில் வெல்லப்படுவான். பகைமாட்சி. அதிகாரம் 87 குறள் 866. காணா சினத்தான் கழிபெருங் காமத்தால் பேணாமை பேணப்படும். காணா சினத்தான் கழிபெருங் காமத்தான் பேணாமை பேணப்படும். விளக்கம். தன் நிலைமையை நீர்நிலையை என்பனவற்றை எண்ணி பாராதவனாய் மற்றவர் மீது சினம் கொள்பவன் மிக்க காமம் உடையவனானால் பகைவரால் எளிதில் வெல்லப்படுவான். பகைமாட்சி. அதிகாரம் 87 குறள் 867. கொடுத்ததும் கொளல் வேண்டும் மன்ற அடுத்திருந்து மாணாத செய்வான் பகை. கொடுத்தும் கொளல் வேண்டும் மன்ற அடுத்திருந்து மாணாத செய்வான் பகை. விளக்கம். ஒரு தொழிலை தொடங்கி அதற்கு பொருந்தாதவற்றை செய்வான் அது பகையை பொருள் கொடுத்தேனும் கொள்ள வேண்டும்.
பகைமாட்சி அதிகாரம் 87 குறள் 868 குணநிலானாய் குற்றம் பலவாயின் மாற்றார்க்கு இனநிலானாம் ஏமாப்பு உடைத்து. குணநிலானாய் குற்றம் பலவாயின் மாற்றார்க்கு இனநிலானாய் ஏமாப்பு உடைத்து. நற்குணமில்லாது பல குற்றங்களை உடையவனானால் அவனுக்கு யாரும் துணையாக மாட்டார். அதுவே பகைவர்க்கு நன்மையாகும். பகைமாட்சி அதிகாரம் 87 குறள் 869 செறுவார்க்கு சேணிகாவா இன்பம் அறிவிலா அஞ்சும் பகைவர் பெறின். செறுவார்க்கு சேணிகாவா இன்பம் அறிவிலா அஞ்சும் பகைவர்க்கு பெறின். விளக்கம்: கோழையை பகைவராக பெற்றால் அவரை எதிர்த்து பகை கொள்ளுவோருக்கு இன்பங்கள் நீங்காது நிற்கும். பகைமாட்சி அதிகாரம் 87 குறள் 870 கல்லான் வெகுளும் சிறுபொருள் எஞ்ஞான்றும் ஒல்லானை ஒல்லாது ஒளி. கல்லான் வெகுளும் சிறுபொருள் எஞ்ஞான்றும் ஒல்லானை ஒல்லாது ஒளி. விளக்கம்: அறிவில்லாதவனை எதிர்த்து போர் செய்வது எளிது. அதுகூட செய்யாதவனை எக்காலத்தும் புகழ் அடையாது.